ராஜேஷ்குமார் எழுதிய அந்த ஒரு வார்த்தை மனதை தொட்ட சிறுகதை. ஒரு வார்த்தையின் வலி தாங்காமல் உயிரை கூட விட்ட ஒருவருக்காக அந்த இளைஞனின் சமர்ப்பணம் என்ன பார்ப்போமா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, பார்க்கலாம். அந்த ஒரு வார்த்தை. 2 கைகளிலும் இருந்த சூட்கேஸுகள் இரும்பு குண்டுகள் மாதிரி கனக்க சென்னை சென்ட்ரலுக்குள் நுழைந்தான் சபா என்கிற சபாபதி. கூட்டத்தை பார்த்து மிரண்டான். நேரம் ராத்திரி 9 மணி. தீபாவளிக்காக ஊர்களுக்கு செல்லும் கூட்டம். எல்லா கவுண்டர்களிலும் இறை விழுங்கிய பாம்புகளாய் கியூ. 2 சூட்கேஸுகளையும் கீழே வைத்துவிட்டு அனலாய் பெருமூச்சு விட்டான் சபாபதி. இந்த கூட்டத்தில் ஓப்பன் டிக்கெட் எடுத்து டிடிஇயை பார்த்து பெர்த்து வாங்குவது ஐயோ ரொம்ப சாத்தியமே கிடையாது. என்ன செய்யலாம்? ஏதாவது பஸ்ஸு பிடித்து போய்விடலாமா? அங்கே இதைவிட கூட்டம் 2 மடங்கு இருக்குமே. மனதுக்குள் யோசித்தவாறே நின்று கொண்டிருந்தான். திடுமென பக்கவாட்டில் அந்த குரல் கேட்டது. எந்த ஊருக்கு சார்? திரும்பி பார்த்தான் சபாபதி. லுங்கி கட்டிய ஆள் ஒருவன் பார்வைக்கு கிடைத்தான். தயக்கமான குரலில் சொன்னான், கோயமுத்தூருக்கு. 2nd கிளாஸ் ஏசி ஒரு பெர்த் இருக்கு, போறீங்களா? அவனை ஒரு நம்பாத பார்வை பார்த்தான் சபாபதி. அவன் புரிந்து கொண்டவன் போல சிரித்தான். இவன் எப்படி நம்புறதுன்னு பார்க்குறீங்களா? டிடிஇ சொன்னால் நம்புவீங்களா? ஆ சரி, வாங்க என் பின்னாடி. அவன் சொல்லிவிட்டு நடக்க ஆரம்பித்துவிட பின்தொடர்ந்தான் சபாபதி. ஜன நெரிசலை நீந்தி கொண்டு 5 நிமிட நடை. டிடிஇக்கள் தங்கும் அறை வந்தது. உள்ளே நுழைந்தனர். டிடிஇ ஒருவர் கண்ணாடி முன் நின்று கொண்டு டை கட்டி கொண்டிருக்க லுங்கி ஆசாமி குரல் கொடுத்தான். சார், பேசஞ்சரை கூட்டிகிட்டு வந்துட்டேன் சார். திரும்பி சபாபதியை பார்த்தா டிடிஇ. கோயம்புத்தூருக்கா போகிறீங்க? ஆமாம் சார். 2nd கிளாஸ் ஏசியில் ஒரு பெர்த் இருக்கு, போகிறீங்களா? போகிறேன் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். டிக்கெட் சார்? டிக்கெட்டெல்லாம் கிடையாது. வயசான ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் ஒருத்தர் 2nd கிளாஸ் ஏசியில் போகிறாரு. அவருக்கு டிக்கெட் ஃப்ரீ. அவர் கூட ஹெல்ப்பர் ஒருத்தர் போகலாம். அந்த ஹெல்ப்பருக்கும் டிக்கெட்டு ஃப்ரீ. அவருக்கு ஹெல்ப்பராக தான் நீங்கள் இப்போ போக போகிறீங்க. பட் உங்கள் டிக்கெட்டுக்கு உண்டான பணத்தை அந்த வயசான ஃப்ரீடம் ஃபைட்டருக்கு கொடுத்துடணும். ஏன்னா அவரோட பொழப்பே இது தான். சபாபதி திகைத்து போய் நிற்க சிரித்தார் டிடிஇ. என்ன அப்படி பார்க்குறீங்க? சுதந்திர போராட்ட கால தியாகிகளுக்கு நம்ம நாட்டில் கிடைக்கிற மரியாதை இதுதான். தியாகிகளுக்கு இந்திய அரசாங்கம் தாமிர பட்டயம் தருவாங்க. ட்ரெயினில் போக ஃப்ரீ பாஸ் தருவாங்க. இந்த ஆளுக்கு வாயின்னு ஒன்று இருக்கிறதையே மறந்து போயிடுறாங்க. அந்த தியாகிகளும் வேறு வழி இல்லாமல் வயிற்று பாட்டுக்காக இப்படி பணம் சம்பாதிக்க வேண்டியிருக்கு. உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் அந்த தியாகி கூட ஹெல்ப்பராக ட்ராவல் பண்ணுங்கள். இல்லைன்னா நாங்கள் வேறு யாரையாவது பார்த்துக்குறோம். இல்லை இல்லை இல்லை, நானே அவர் கூட போகிறேன். பணம் எவ்வளோ தரணும்? அவருக்கு 600 ரூபாய் தரணும். எனக்கு ஒரு 100. உங்களை கூட்டிகிட்டு வந்தானே அந்த ஆளுக்கு ஒரு 50. அந்த தியாகி எங்கே? கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கார். அவரை போய் பாருங்கள். அதே கம்பார்ட்மெண்ட்டுக்கு தான் நானும் வருவேன். கபாலி, சாரை அங்கே கூட்டிகிட்டு போய் பெருசுக்கு அறிமுகம் பண்ணி வை. மறக்காமல் சார்கிட்டேருந்து பணம் வாங்கிக்க. சரி சார். சபாபதியும் கபாலியும் ஏசி கம்பார்ட்மெண்ட்டுக்குள் நுழைந்தனர். ஜன்னல் ஓரமாய் உட்கார்ந்து தன் சிறிய பாக்கெட் டைரியில் எதையோ பார்த்து கொண்டிருந்த அந்த 80 வயது ஒடிசலான பெரியவருக்கு முன்பாக போய் நின்றான் கபாலி. உடையாரே, இன்னைக்கு இவர் தான் உனக்கு ஹெல்ப்பர். பாக்கெட் டைரியை மடித்து தன் பாக்கெட்டுக்குள் வைத்து கொண்டு சபாபதியை ஏறிட்டார் அந்த உடையார். பின் கபாலியிடம் திரும்பினார். தம்பிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியா கபாலி? குரல் நடுங்கியது. சொல்லிட்டேன். பணம் தருவார், வாங்கிக்க. அடுத்த ட்ரிப்பு எப்போ உடையாரே? வர்ற புதன்கிழமை வந்துரு. சரி, நான் வரட்டா? கபாலி கிளம்பி போனதும் சபாபதியை ஏறிட்டார் உடையார். தம்பி, உங்கள் பேர் என்ன தம்பி? சபாபதி. சொந்த ஊர்? கோயமுத்தூர். சென்னையில் என்ன வேலை? ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கேன். கல்யாணம் இன்னும் ஆகலை. தீபாவளிக்காக ஊருக்கு போகிறீங்களா? ஆமாம். தலையாட்டிய சபாபதி தன்னுடைய மணிப்பர்ஸை எடுத்து உள்ளே இருந்து 100 ரூபாய் நோட்டுகளில் 6 எடுத்து உடையாரிடம் நீட்டினான். இந்தாங்க. எதுக்கு தம்பி? உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம்?
என்ன அவசரம்? வைங்க தம்பி, அப்புறமா வாங்கிக்கிறேன். டிஃபன் சாப்பிட்டீங்களா? ஆ, சாப்பிட்டேன். வாழைப்பழம் சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் வேண்டாங்கய்யா என்று சொன்னவன் தயக்கமாக அவரை ஏறிட்டான். ஐயா, நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கலாமா என்றான் சபாபதி. கேளுங்க தம்பி. நீங்கள் உண்மையிலே சுதந்திர போராட்ட காலத்தில் போராடிய தியாகிதானா? அவர் புன்னகைத்தார். ஏன் இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்க தம்பி? இல்லை, உண்மையாகவே நீங்கள் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டராக இருந்தீங்கன்னா அரசாங்கம் உங்களை கௌரவப்படுத்துறதுக்காக வழங்கப்பட்ட இப்படிப்பட்ட சலுகையை இப்படி தவறாக பயன்படுத்த எண்ணம் வராதே. வரக்கூடாது தான். மனசுக்கு தெரிகிற இந்த உண்மை வயத்துக்கு தெரியலையே தம்பி. என்னோட மகன் உயிரோடு இருந்த வரைக்கும் நான் ஒரு சந்தோஷமான சீனியர் சிட்டிசன் தான். 55 வயசில் அவன் ஹார்ட் அட்டாக்கில் போனதும் மருமகளும் என்னுடைய பேரனும் என்னை ஒரு வேண்டாத பொருளாக்கி வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. இந்த 80 வயசில் உழைக்கவும் முடியாது, நட்போ சொந்தமோ எதுவுமே இல்லாத நிலமையில் நான் என்ன பண்ணட்டும்? அரசாங்கம் எனக்கு கொடுத்த இந்த சலுகையை உபயோகப்படுத்திக்கிட்டேன். மாதத்துக்கு 4-5 தடவை ட்ரெயினில் பயணம் பண்ணி ஒரு 2000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிப்பேன்ப்பா. வீட்டு வாடகைக்கு ஒரு 500 ரூபாய் போயிடும். மீதி என்னோட சாப்பாட்டு செலவுக்கு. சபாபதி குறுக்கிட்டான். ஐயா, உங்கள் நிலைமை எனக்கு புரியுது. இருந்தாலும் நம்ம நாட்டுக்காக போராடிய நீங்கள் இப்படிப்பட்ட வேலையை செய்யக்கூடாது இல்லையா? அடப்போங்க தம்பி. காந்தி என்னைக்கு செத்து போனாரோ அன்றைக்கே இந்த நாட்டில் நியாயம், நேர்மை, உண்மை எல்லா வார்த்தைகளும் செத்து போச்சு. கோவணம் கட்டாத ஊரில் நாமளும் கோவணத்தை அவுத்து வச்சிட வேண்டியது தான். அவர் சொல்லி சிரித்து கொண்டிருக்கும் போதே ரயில் புறப்பட்டது, வேகம் எடுத்தது. பயணிகள் படுக்கைகளில் தாவி ஏறி ஆக்கிரமித்து கொண்டிருக்க சபாபதி மறுபடியும் பணத்தை எடுத்து உடையாரிடம் நீட்டினான். ஐயா, பணத்தை வாங்கிக்கங்க. நான் படுத்தா நல்லா தூங்கிடுவேன். காலையில் கொடுக்க மறந்தாலும் மறந்துடுவேயா. புன்னகைத்தார் உடையார். எனக்கு பணம் வேண்டாம் தம்பி. நான் இப்படி சொல்கிறதால இனிமே நான் யார்கிட்டையும் பணம் வாங்க மாட்டேன்னு நினச்சிடாதீங்க. இன்றைக்கி மட்டும் எனக்கு பணம் வேண்டாம். ஏன்யா, என்ன காரணம்? காரணம் உங்கள் பேரு தான் தம்பி. என்னோட பேரா? ஆமாம். உங்கள் பேர் என்ன? சபாபதி. என் மேலே பாசத்தை வச்சிருந்த இறந்து போன என்னோட மகன் பேரும் சபாபதி தான். இன்றைக்கி நீங்கள் எனக்கு ஹெல்ப்பராக வந்தது ரொம்ப சந்தோஷம் தம்பி. இந்த சந்தோஷத்தை பணத்தை வாங்கி கெடுத்துக்க நான் விரும்பலை. பணத்தை எடுத்து உள்ளே வச்சிருங்க தம்பி. திடீரென்று எழுந்த சலசலப்பில் தூக்கம் கெட்டு போன சபாபதி கண்களை திறந்தான். கிழக்கு விடிந்து லேசாய் வெளிச்சம் மரும்பி இருக்க ரயில் வடகோவை ரயில் நிலையத்தில் நின்றிருந்தது. எழுந்து உட்கார்ந்தான் சபாபதி. பார்வைக்கு கிடைத்தா டிடிஇ. அவர் முகம் இருண்டு இருந்தது. என்ன சார், என்ன பிரச்சனை? உடையார் போயிட்டார். என்னது, உடையார் போயிட்டாரா? இப்போ தான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக்கு. சபாபதி பதறி போய் எழுந்து போய் பார்க்க பெர்த்துக்கு கீழே நீளமாய் படுக்க வைக்கப்பட்டிருந்தார் உடையார். அங்கே இருந்தவர்கள் அத்தனை பேரும் ஒவ்வொருவராய் வந்து எட்டி பார்த்துவிட்டு உடனே திரும்பினார்கள். உடையாரையே 2 நிமிடங்கள் பார்த்து கொண்டிருந்து விட்டு டிடியிடம் திரும்பினான் சபாபதி. சார், இந்த உடையாரோட வீடு உங்களுக்கு தெரியுமா? அவர் அட்ரஸ் உங்ககிட்ட இருக்குமே? ஆ, தெரியும். மத்தியானம் 2 மணி. அம்மா, அண்ணன் வந்தாச்சு. ஆட்டோவிலிருந்து இறங்கிய சபாபதியை பார்த்துவிட்டு அவனுடைய தங்கை லாவண்யா வீட்டுக்குள் பார்த்து குரல் கொடுக்க அப்பாவும் அம்மாவும் வாசலுக்கு ஓடி வந்தார்கள். ஏண்டா ஏண்டா இவ்வளவு லேட்டு? காலையிலிருந்தே எதிர்பார்த்துட்ருக்கோம். நாங்கள் பதறி போயிட்டோம். பேசிக்கொண்டே போன அம்மா சபாபதியின் தலையில் இடம் பிடித்திருந்த தொப்பியை பார்த்து திகைத்தாள். என்னடா அது, புதுசாக தொப்பியெல்லாம் வச்சுக்கிட்டு? தொப்பியை சபாபதி கழற்ற அதிர்ந்தனர். என்னடா இது, மொட்டை அடிச்சுக்கிட்டு? சும்மா ஒரு வேண்டுதல் சொல்லிவிட்டு சூட்கேஸ்களோடு உள்ளே போனான் சபாபதி. நிறைந்தது. இப்படியும் மனிதர்களா என்று ஆச்சரியப்பட வைக்கிறதல்லவா இந்த கதை. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.